குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே ஒரு கதையும் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் ரொம்ப பசி. அதனால் இரை தேடி காட்டை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நரியை பார்த்துச்சு. நரியும் சிங்கத்தை பார்த்துருச்சு. பார்த்த உடனே நரி வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. சிங்கமும் அந்த நரியை விடாமல் துரத்த ஆரம்பிச்சுது. கடைசியாக அந்த நரி ஒரு பொந்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த பொந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதால் அப்படி இப்படியும் திரும்ப முடியலை. கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளே உட்காரவும் முடியலை. வெளியே வந்துடலான்னு பார்த்தா சிங்கம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இதை பார்த்த உடனே குள்ள நரி உள்ளவே இருந்துருச்சு. அப்போ உள்ளே இருக்கும் போது அதுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. உடனே என்ன பண்ணுது, தன்னோட பாடி பார்ட்ஸ், தன்னோட உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்குது. அதோட கால் கிட்ட கேட்குது, காலே காலே, நான் உனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன். நீ எனக்கு ஆபத்து காலத்தில் நீ எனக்கு என்ன உதவி செஞ்ச அப்படின்ட்டு. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ஓடி வரும்போது, சிங்கம் துரத்திட்டு வரும்போது நான் தானே உங்களுக்கு ஓடி வந்தேன். என் உதவியால் தானே நீங்கள் உயிருக்கு தப்பிச்சிங்க. நீங்கள் மட்டும் ஓடாமல் இருந்திருந்தீங்கன்னா சிங்கம் இந்நேரம் உங்களை சாப்பிட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லுது. ஓ ஆமாம்ல, நீ ஓடுனதுனால தான் நான் உயிர் பிழைச்சேன். வெரி குட், நீ என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அது கண்ணை கேட்குது. நானும் உனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன்ல, நீ எனக்கு ஆபத்து காலத்தில் என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கண்ணு சொல்லுது, சிங்கம் உங்களை பார்த்துன்னு இருக்குதுன்னு சொல்லி நான் தானே உங்களை பார்க்க வச்சு கண்டுபிடிக்க வச்சேன். அதே மாதிரி நீங்கள் ஓடிட்டு வரும்போது இங்கே பொந்து இருக்குதுன்னு நான் தானே உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். அதனால தானே இப்போ நீங்கள் சேஃப்டியாக இது உள்ளே உட்காந்துருக்கீங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன், அதனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. நானே ஆமாம் ஆமாம், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, வெரி குட், ஓகே, நீ என் பாடிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புக்கிட்டேயும் கேட்குது. எல்லா உறுப்பும் அது என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சோ, நன்மை செஞ்சதோ அதெல்லாம் நரிக்கிட்ட சொல்லுது. நரியும் ஓகே குட் அப்படின்னு சொல்லுது. அப்புறமா கடைசியாக தன்னோட வால்கிட்ட கேட்குது, நான் ஆபத்து காலத்தில் ஓடி வரும்போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்குது. நீங்கள் ஓடி வரும்போது உங்கள் 2 காலுக்கு சந்தில் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்னது, நான் ஆபத்தில் ஓடி வரும்போது என் கால் சந்தில் ஒளிஞ்சிக்கிட்டியா? அப்போ நீ எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுது. நீ எனக்கு ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி பண்ணாமல் என் கால் சந்தில் ஒளிஞ்சிக்கிறதுனால நீ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொந்துலேருந்து அதோட வாலை நீட்டி விட்டுருது. அப்புறம் என்ன, அவ்வளோதான் கிளைமேக்ஸ். சிங்கம் அந்த வாலை பிடிச்சி செதர் தேங்காய் போட்ட மாதிரி தரையிலே ஓங்கி ஒரு அடி போட்டு அன்னைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸு சிங்கம் சாப்பிட்ருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நரி தன்னோட உறுப்புக்களை எல்லாத்தையும் பொந்துக்குள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பாக இருந்தது. ஒரு உறுப்பு, தன்னோட பாடியில் இருக்க ஒரு பார்ட்ஸ் அது வெளியே விட்டவுடனே வெளியே இருக்கிற சிங்கம் அதை அடித்து சாப்பிட்ருச்சு. அதே போல் தான் நம்மளும் நம்மளோட ஐம்புலன்கள் கண்ட்ரோலில் வச்சு நம்ம வாழ்க்கையில் வாழணும். அந்த ஒரு உறுப்பு, ஒரு புலன், கண்ணோ காது ஏதோ ஒன்று, அது பின்னாடியே அது ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே நம்ம போக ஆரம்பித்தோன்னா நம்ம லைஃப்பில் நம்மளுமே அழிஞ்சிடுவோம். எக்ஸாம்பிள், நம்ம கண்ணுன்ற ஒரு உறுப்பு ஃபோனையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்ததுன்னா அது பாடிக்குமே ஆரோக்கியம் கிடையாது. நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். நம்ம லைஃப்பில் இருக்கிற கோல்ஸ் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நம்மளும் ஐம்புலன்களை கண்ட்ரோலில் வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த கதை எப்படி இருந்தது, பெயிண்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.